அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் ஆதி கைலேங்கிரிக்கு ஓடோடி வந்து ஆதி சக்தியினிடத்தில், ஏ அம்மா பார்வதி, என்னை அழைத்த விவரம் என்னம்மா? ஏ அண்ணா, என் கோபாலக்கண்ணா, நீ நாகலோகம் சென்று குழந்தைகளை கைலேங்கிரிக்கு எடுத்து வர வேண்டும் கொண்டு வரணும் என்று பார்வதா தேவி சொன்ன உடனே பச்சைமால் எம்பெருமாள், நாகலோகம் சென்று குழந்தைகளை நான் எடுக்க வேண்டும் என்றால் 2 வரத்தை நீ வாங்கி தர வேண்டும் என்று சொல்ல, உடனே பார்வதி ஆண்டவனிடத்தில் சென்று, ஆண்டவா பகவானே பரமேஸ்வரா, எங்க அண்ணன் நாகலோகம் சென்று குழந்தைகளை எடுத்து வருவதற்கு நீங்கள் பறக்கும் படகு ஒன்றும் நாகதாளி வேர் ஒன்றும் 2 வரத்தையும் நீங்கள் தந்தீர்களேயானால் எங்க அண்ணன் உடனே நாகலோகம் சென்று குழந்தைகளை கைலேங்கிரிக்கு எடுத்து வருவார். அடியே பார்வதி, என்னிடத்தில் இந்த வரம் இருப்பதாக உன்னிடத்தில் சொன்னது யார்? யார் சொன்னா? ஆண்டவா, எங்க அண்ணன் தான் இந்த வரம் இருப்பதாக சொன்னார். அம்மா பார்வதி, உனக்கு தெரியாமல் இருந்த வரமே இந்த 2 வரம் தான். அதையும் உங்க அண்ணன் உண்மையை சொன்னதுனால குழந்தைகளை நாகலோகம் சென்று கைலேங்கிரிக்கு எடுத்து வரும் வேளையில் 3.25 நாளிகை திக்குமுகம் தெரியாமல் திகைத்து நிற்பார். போ, திக்குமுகம் தெரியாம செவச்சுக்கிட்டு நிற்பாங்க. போ, எங்க போவனே இருட்டுக்குள்ள ஒத்தடி பார்க்க தெரியாதுலா. அப்ப கையில பேட்டரிட்டு இருக்கணும். அப்பதான் அந்த தடத்தை கண்டுபிடிச்சு போக முடியும். அப்ப கையில வெளிச்சம் இல்லாட்டா நம்ம அந்த தடத்தை பார்த்து போக முடியுமா? அப்ப தடத்தை வந்து நம்ம மாத்தி விட்டுரும். ஆமா, எங்க போவன துவச்சிட்டு நிற்போம். பிற ஒரு வழியா போனா மறுவழியில கொண்டு விட்டுரும். எங்கேயாவது கிணத்துக்குள்ளி தள்ளி விட்டுரும். போக முடியாத தடம் தெரியாம. பூலோகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாக இருந்தால் எப்படி வர முடியும்? அதனால் குழந்தைகளை எடுத்து வரும் வேளையில் உங்க அண்ணன் 3.25 நாளிகை தலை குனிந்து நிற்பார் அம்மா என்ற ஆண்டவன் வரத்தை கொடுத்த போது ஆதிசக்தியான பார்வதி வரத்தை கையில் வாங்கி கொண்டு அவ அண்ணனிடத்தில் ஒப்படைத்த உடனே பார்த்தார் என் பெருமாளாகிய கண்ணன். உடனே வரத்தை வாங்கினார். நாகலோகம் நாம் சென்று குழந்தைகளை எடுக்க வேண்டும் என்றால் இப்படி போக கூடாது, இந்த சொருவத்திலும் போக கூடாது. சின்ன குழந்தைகளை ஏமாத்தணும்னா எப்படி போகணும்? சின்ன சிறு குழந்தைகளை ஏமாத்தணும்னா அந்த புள்ளிகள் ஒரு 5-6 புள்ளிகள் வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. அதை ஏமாத்தி சிலவங்க கடந்து கொண்டு போறாங்களா, ஒரு கையில சாக்லேட் கொடுத்து ஒரு முட்டாயை கொடுத்து நம்மளை ஏமாத்தி எங்கேயாவது கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி புள்ளிகளை சில புள்ளைகள் ஏமாந்துரும். அப்ப என்னத்தையாவது கையில கொடுத்து அவங்க 8 பேரும் கடந்து கொண்டு போயிருவாங்க. அப்படி குழந்தைகளை ஏமாற்றி கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் பெரியாள் வடிவத்தை கொண்டுதான் போக வேண்டும் என்று எம் பெருமாளாகிய கண்ணன் 2 வரத்தை கையில் வாங்கிக் கொண்டு அவர் எப்படி சொரூபத்தை மாற்றுகின்றார் தெரியுமா? சுவாமி எடுத்தாரே ஒரு சொரு ஒரு சொரு இறந்து உண்ணும் மாண்டி போலே காவி நல்ல உடைய துளசி மணி மாலை ஓடு பட்டநாமா பழுக்க சாத்தி நாமோ பழுக்க போட் 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 போட். அவர் காவி நல்ல உடையணி துளசி மணி மாலை போட் 90 சென்ற துவண்டதொரு கிழவரை 400 நரைத்ததொரு கிழவரை 300 சென்ற முடி நிறைத்த கிழவரை பட்டணமோ பழுக்க சாத்தி இட்டணமோ 20 தொட்டணமோ 96 இத்தனையும் போட்டுக்கொண்டு இத்தனை
எம்பெருமாள் வாராரே இத்தனையா போட்டுக்கொண்டு பெருமாள் வருவாரா எம்பெருமாளாகிய கண்ணன் காவி உடையணிந்து துளசிமணி மாலை போட்டு வயசாலில வராரு அப்ப அந்த ரூபத்துல வருவாரு இறந்து உண்ணும் ஆண்டி போல சொருபத்தை எடுத்து வருகின்றார் அவன் காவி உடை விடுத்து துளசி மணி மாலை போட்டு பட்டநாமம் பழுக்க சேர்த்திருக்காரு நாமத்தை அப்படியே மேலே பூச்சிருக்காரு பட்டநாமம் வழுக்க சாத்தி இட்டநாமம் 21 தொட்டநாமம் 96 போட்டு இத்தனையும் போட்டுக்கொண்டு என் பெருமாளாகிய கண்ணன் நாகலோக பட்டணம் வருகின்றார். அந்த நாகலோக பட்டணத்துக்கு வரால வயசாளி என் பெருமாளே அவர் வந்தாருன்னா புள்ளியில் சும்மா இருக்குமா என்ன செய்யும் என்ன செய்யணும் கேக்க அப்படி நாகலோக பட்டணத்திற்கு என் பெருமாள் வந்த போது என் தாயான திரிபுர சுந்தரி வடக்குத்தியம்மா மாரியம்மா காளியம்மா இந்த முப்படாதி அம்மா அவ அட்டகாளி 8 பேரும் என்ன செய்தா தெரியுமா முப்படாதி என்ன சொன்னா கடற்கரை ஓரத்தில் மணல்களை குமித்து வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தார். யாரு இந்த முப்படாதி அம்மா? ஆமா சின்ன சிறு வீடு கட்டி சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்கா. முப்படாதி அம்மா காளியம்மா மாரியம்மா வடக்குத்தியம்மா ஆமா அட்டகாளி 8 பேரும் ஒன்று கூடி சேர்ந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மணல்னா போதுமே ஏப்பட சின்ன பிள்ளைகளும் விளையாட்டுனா ஒரு 5 டப்பா பறக்கி வச்சுக்கிடும் மண்ணை போய் அள்ளி புத்து கட்டி வீடு கட்டி சிரித்து விளையாடுமா. ஆமா விளையாடு தானே இருக்கு. வேற என்ன விஷயம்? மண்ணை பார்த்தாச்சுன்னா போதும் மண்ணை விட்டு வெளியில வரவே செய்யாது. கை காலெல்லாம் மண்ணத்தான் இருக்கும். அதே போன்று காளியர்கள் 8 பேரும் கடற்கரை ஓரத்தில் மணல்களை குமித்து வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தார். ஆமா அப்படி புதுசு புதுசா வீடு கட்டி அம்மா விளையாண்டா பாருங்க. அவளுக்கு புதுவீட்டமான ஒரு பேர். அதனாலதான் அம்மாவுக்கு புதுவீட்டம்மான ஒரு பேர் வந்தது. யாரு இந்த முப்படாதி அம்மாளுக்கு? 1008 சொருபக்காரி யாரு இந்த முப்படாதி அம்மா. 1008 பெயர் நாமம் கொண்டவளும் அவள் தான். எல்லாமே அவர் தானே. ஆமா அதனால் புதுசு புதுசா வீடு கட்டி விளையாண்டதுனால புதுவீட்டம்மா என்றும் சரி அவ 8 பேரும் படையெடுத்து ஒன்று கூடி விளையாண்டா பாருங்க. ஆமா அதனால் அவளுக்கு படைவீட்டம்மன் என்றும் அம்மா பெயர் பெற்றாளாம். அந்த படவீடு கட்டி இருந்தாலும் அவளுக்கு படவட்டமான ஒரு பேரு. ஆமா அதுக்கு அப்படி 8 பேரும் வீடு கட்டி விளையாடி கொண்டு இருக்கின்ற வேளையில் கண்ணன் அந்த கடற்கரை ஓரமாகவே நின்று தங்கைமாரை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா ஏன்னா இவர் தங்கச்சின்னு அவருக்கு தெரியும். ஆனா இவர் அண்ணன் தான் வந்திருக்காருன்னு காளியர்கள் 8 பேருக்கும் தெரியாது. பெருமாள் தான் வந்திருக்காரு இந்த முப்படாதிக்கு தெரியுமா? தெரியாதுல. ஏன்னா இவர் சொரூபத்தை மாத்திலாம் வந்திருக்காரு. அதனால நான் அண்ணன் தான் வந்திருக்காருன்னு அக்கா தங்க 8 பேருக்கும் தெரியவில்லை. அப்ப பார்த்தால் என் தாயான முப்படாதி அம்மா தங்கைமாரை தன் பக்கம் அழைத்துக் கொண்டு ஏ அம்மா மாரியம்மா ஏ வடக்குத்தி அம்மா எல்லாரும் இங்க வாங்க. நம்ம அம்மாவும் அப்பாவும் இல்லாத வேளையில் யாரோ ஒரு தாத்தா நம்ம அரண்மனை பக்கத்துல வந்து நிக்கார. நம்ம கோட்டை பக்கத்துல வாராரா? யாரோ தெரியலையா? நம்ம அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்தாரே. ஆனால் இந்த பண்டார கிழவரா இந்த பண்டார கிழவனை சும்மா விடவே மாட்டாங்க. குத்தினாலும் குத்திடுவாங்களோ. அதனால வாங்கடி நம்ம யாருன்னு போய் கேட்போம். வாங்க கேட்போம் என்று என் நம்பிக்கை முப்படாதி அம்மா தங்கைமாரை தன்னோடு அழைத்துக் கொண்டு அவ அண்ணன் என்று அறியாமல் ஆண்டி என்று அறிந்து கொண்டு அவ பச்சைமால் என்று அறியாமல் பண்டாரமாக அறிந்து கொண்டு பண்டாரமா தெரிந்து அவ 8 பேரும் ஒன்று கூடி கண்ணனிடத்தில் என்ன கேட்டால் தெரியுமா? ஊரு என்னையா பேர சொல்லையா தாத்தா ஊரு என்னையா பேர சொல்லையா நீங்க பேர சொல்லையா பேர சொல்லையா ஒத்த வழியா வந்தது இல்லையா யா பேர சொல்லையா போடு தாத்தா நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நீங்கள் நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததோ சொல்லையா நகரம்
ஆயிரம் பேர் சொல்லையா போட் 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 ஏதாத்தா ஏகிழா எந்த ஊரு எந்த எங்கிருந்து இங்கு வந்து உங்க நாடு என்ன நகரமே நடந்து வந்த விவரம் உள்ளதைத்தான் உள்ளபடி ஒளியாமல் சொல்லணும் நீங்கள் ஒளியாமல் சொல்லாவிட்டா தாத்தா ஒளியாமல் சொல்லாவிட்டா நாங்கள் உண்மை சும்மா விட மாட்டோம் உள்ளதா சொல்லாவிட்டா உம்மா சும்மா போட் 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 தாத்தா தாத்தா உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து இங்கு வந்தீங்க அப்படின்னு இந்த அட்டகாலி 8 பேரும் மறைச்சுக்கிட்டு கேட்கல இவரால பதில சொல்ல முடியல நம்மள இன்னைக்கு என்ன செய்ய போறாளோ படாத பாடுபடுத்துவாளோ அப்படின்னு இந்த வயசாளி பண்டார கிழமை தெக்கடா வடக்கடா ஓடுதாரு. ஏன்னா 8 பேரும் ஒன்று கூடிலாம் வந்து கேட்கா 8 பேரும் சுத்தி நிக்கா ஒருத்தருடைய சொரூபத்தையே நம்மளால தாங்க முடியாது. கண்ண ஊட நிக்காருல அவரை தப்பிக்க முடியல. இங்கிட்டு போனா அவ எட்டி பிடிச்சுக்கிட்டுதா இந்த பக்கம் வந்தா இவன் சேர்த்து பிடிச்சுக்கிட்டுதா இப்படாது பிடிக்கா காளி பிடிக்கா அவர் தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாதுல. பார்த்தார் கண்ணன். அம்மா அம்மா பேத்திமார்களே இப்படாது தாத்தா வடக்க காசியில இருந்து கால்நடையா வருகிறேன் அம்மா. எந்த ஊரு? தாத்தாவுக்கு வடக்க காசி பக்கம் வாடியூர். ஓ காசிய கெட்டாக இல்ல இருக்கு. ஆமா போக முடியுமா இப்போ? அந்த காலத்துல காசிக்கு போனோம்னு வைங்க இந்த காரு பைக்கு பஸ் எல்லாம் அப்ப கிடையாது. இந்த பசோ மோட்டாரோ அந்த வாகனங்கள் ரொம்ப கிடையாது. நடந்துதான் கெட்டிச்சோறு கட்டிட்டு போனோம். போய் சேர்றதுக்கே 6 வருஷம் ஆயிரும்ல. போறதுக்கு 6 வருஷம் வரதுக்கு 6 வருடம் ஆகுமா? 12 வருஷம் ஆயிருமா? 12 வருஷம் ஆகும். இப்ப காசிக்கு போனோம்னு நினைச்சா இன்னைக்கு போய் நம்ம தென்காசிக்கு போயிட்டு வரத மாதிரி டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். இது தென்காசிக்கு போனா உடனே வந்துடலாம். அதே மாதிரிதான் வடக்க காசி இருக்குல்ல டூர் மாதிரி ஆகி போச்சு. டூருக்கு போகும்ல அத மாதிரி ஆயிருச்சு. நம்ம குடும்பம் புள்ளிய குட்டியெல்லாம் சேர்த்து கூட்டி போயிட்டு வந்துடலாம். அப்ப அப்படி போக முடியாது. அந்த காலத்துல எல்லாம் 60 வயசு ஆனோம். காசிக்கு போனோம்னா 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் காசிக்கு போவாங்க. அப்பெல்லாம் காசிக்கு போக முடியும். இப்பதான் போயிட்டு வந்துடலாம் உடனே. இப்போ உடனே போயிட்டு வந்துடலாம். ஆமா அந்த காலம் போக முடியாது காசிக்கு. அதனால அம்மா பேத்திமார்களே இப்படாது தாத்தா வடக்க காசியில இருந்து கால்நடையா வருகிறேன் அம்மா. ஆமா வடக்க காசியில இருந்து தெற்க கன்னியாகுமரிக்கு சென்று கன்னி பகவதியாலை நான் தரிசிக்க போகிறேன் அம்மா. வடக்க காசி தெற்க கன்னியாகுமரி முனை தெற்க கடல் தானே. ஆமா அதுக்கு மேல நாடு உண்டா நகரம் உண்டா? அப்படி இல்ல. வடக்க காசிக்கு போனோம்னா சரி கண்டிப்பா கன்னியாகுமரிக்கு போயிட்டு வரணுமா. அப்ப காசிக்கு போறேன்னு வச்சுக்கோ அங்க இருந்து நடையில புடி அப்படியே தெற்க கன்னியாகுமரிக்கு நடந்து வா. அது அவ்வளவுதான் முடிஞ்சிடும். காசிக்கு போறதுக்கு தாத்தாக்கு இன்னும் வயசு வரல. தாத்தாவுக்கு 58 ஆகுது. 58 வயசு ஆகுது. 2 வருஷம் தான் இருக்கு. எந்த காசிக்கு? தென்காசிக்கா சொல்ல? தாத்தா வடக்க காசில இருந்து வந்து தெற்க கன்னியாகுமரிக்கு போகும் உமக்கு இங்க என்னையா வேலை? நான் இந்த நாகலோக வழியா வந்த பத்தியடா. நான் நாகலோக வழியா வரும்போது உங்க 8 பேருடைய அழகா கண்ணால கண்டு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. தாத்தா நாங்க 8 பேரும் பேர் அழகா இருக்கிறோமா? ஆமா. அம்மா பேத்திமார்களே முப்படாதி இந்த 14 உலகத்தில் உங்கள் அழகை போல ஒருவருமே கிடையாது. அப்படியா தாத்தா? உங்க 8 பேரின் அழகை போல 14 உலகங்களில் எவருமே கிடையாது அம்மா.
தாத்தா நாங்க அழகா இருக்கோமோ? ஆமா. எங்க அழக உங்க வாயிலால கொஞ்சம் வர்ணிச்சு சொல்லுங்களேன். நீங்க எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? ஏ முப்படாதி. ஏ அம்மா முப்படாதி. ஏ வடகுத்தி அம்மா. நீங்கள் அக்காதங்க 8 பேரும் எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? ஆமோ. பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி கண்ணழகி காது மூக்கு வடிவழகி வடிவழகி உங்க மூக்கழகா முழியழகா முடியழகோ எம்மா முழியழகோ முகத்தினோட திருவழகோ திருவழகோ உங்க முகத்தினோட திருவழகோ திருவழகோ முப்படாதி முகத்துடைய திருவழவா முகத்துடைய திருவழவா எம்மா செக்க நல்ல சிவப்பழகு முப்புடாதி செந்தூர பொட்டழகு வங்கி நல்ல தலையழகு வாடாமல்லி நிறமலை ஓர நல்ல தலையழகு ஓர நல்ல தலையழகு நீங்கள் குங்குமுக பொட்டழகு போடு போடு தாளியர்கள் குங்குமுக இப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணாய் நீங்கள் 8 பேரும் இருக்கின்றீர் அம்மா. ஏ அப்பா ஏ தாத்தா ஏ தாத்தா நாங்க இவ்வளவு அழகா இருக்கோம்னு நீங்க சொல்லிதானே எங்களுக்கு தெரியுது. ஆமா. ஏ அம்மா பேத்திமார்களே ஏ உடாதி நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு உங்க அழக பத்தி நான் சொன்னேன் பாருங்க. ஆமா. அதனால தாத்தாவுக்கு நடந்து வந்ததும் களைப்பா இருக்கு. ஆமா. உங்க அரண்மனையில் குடிக்க கஞ்சி கூழ் எது இருந்தா தாத்தாவுக்கு கொண்டு வாங்க. ஓ குடிக்கிறதுக்கு உமக்கு என்ன வேணும்? ஏ தாத்தா ஓ எங்க அரண்மனையில குடிக்க கஞ்சி கூழ் எல்லாம் கிடையாது. யார் என்ன இருக்கு? எங்களுக்கு கொம்புதேன் எடுப்பதற்காக எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் காட்டுக்கு போயிருக்காங்க. ஓ மேக்க மலங்காட்டுக்கு போயிருக்காங்களா? ஆமா. நீங்க இருந்து கொம்புதேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஊருக்கு போங்க. எங்களுக்கு இப்ப அமிர்தம் கொடுக்கிறதுக்கு மலங்காட்டுல அலையில இருந்து கொம்பு தேன் கொண்டு வர போயிருக்காங்க. நாங்களே சாப்பிடுறோம். நீங்க மிச்சம் இருந்தா உங்களுக்கு நாங்க தாரோம். அம்மா பேத்திமார்களே ஏ முப்படாதி நீங்க இப்போ சிறு குழந்தையா இருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு அந்த கொம்புதேன் போதும். போதும். நாளை ஒரு காலத்தில் நீங்கள் வளர்ந்து பருவ பிள்ளைகளாய் வரும்போது வளர்ந்து வலியமாகி வரும்போது அந்த கொம்புதேன் உங்களுக்கு எப்படி பத்தும்? வயதுக்கு பத்துமா உங்களுக்கு? அதனால நான் ஒரு ஐடியா சொல்லுதேன். என்ன? நீங்க 8 பேரு என் கூட கைலாசம் வாரீங்களா? ஏ தாத்தா தாத்தா என் கூட நீங்க கைலாசத்துக்கு வரீங்களா? அந்த கைலாசத்துக்கு இல்ல, அந்த கைலாசம் அதுக்கு ஆண்டவர் எழுத மாதிரி இருக்கும். அந்த கைலாசம் இல்ல, என்னோட கைலாசபதிக்கு நீங்க வாரியலா? ஏ அம்மா பேத்திமார்களே ஏ உப்படாது தாத்தாவோடு நீங்கள் கைலாசம் வந்தீர்களேயானால் கைலாசம் வந்தீங்கன்னு சொல்லா ஆதி கைலாசத்தில் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? யார் யார் ஐயா? அம்மா அம்மா பேத்திமாரே பேத்திமாரே அம்மா அம்மா பேத்திமாரே பேத்திமாரே நீங்கள் 8 பேர்களுமே என்னோடு வந்தீரானா நான் கைலாசம் அழைத்து செல்வேன். கைலாசம் தன்னதில உங்கள் அக்கா பார்வதியோ உங்களத்தான் பகவானோ அவர்கள் 2 பேர்களுக்கும் வருடத்திற்கு ஒரு தடவை திரு கல்யாணம் நடக்கும் அம்மா. வருடத்திற்கு ஒரு தடவை உங்க அக்கா பார்வதிக்கும் உங்க அத்தான் பகவானுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் சித்திரை மாசம் சித்திரை பௌர்ணமி என்று அந்த கல்யாண வீடதில 21
வகை கறி எலும்பு சங்கா பச்சடி 41 வகை கறி 41 வகை அங்க நாரத்தங்கா பச்சடி வகரியா நாரத்தங்கா போட் 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 ஆதி கைலாசத்தில் உங்க அக்கா பார்வதிக்கும் உங்க அத்தான் பகவானுக்கும் திரு கல்யாணம் நடக்கும் அம்மா. கல்யாண வீட்டுல சாப்பாடுக்கு சொல்லவா செய்யணும். இப்ப மத்தியானம் அன்னாரம் 30 வாசல் நடந்துச்சு. ரசம் சூப்பர் பன்னீரா இருந்துச்சு. பாயாசம் தியானம் அமரமா இருந்துச்சு. நாமளா 2 கிளாஸ் குடிச்சிருக்கோம் பாயாசம். அப்படியா? ஆமா. அதாவது கை மணமோ நெய் மணமோ இந்த பக்குவம் அமையணும்ல. ஆமா. அவியல் எப்படி இருந்துச்சு? பிச்சி பூவா? நல்லாதான் இருந்துச்சு. அதனால் அம்மா பேத்திமார்களே, நீங்கள் என்னோடு வந்தீர்களே ஆனால் கல்யாண வீட்டுல ஏகபோகமான சாப்பாடுகள் இருக்கும் அம்மா. நீங்கள் வயிறார சாப்பிட்டு நல்லபடியா சாப்பிடலாம். வயிறார சாப்பிட்டு தாத்தா, நாங்க உண்மையிலே கைலாசம் உங்க கூட வந்தோம்னா எங்க அக்கா பார்வதி அங்க இருக்காளா? எங்க அத்தா பகவான் இருக்கிறாரா? சரி. இதுவரைக்கும் நாங்க அவர்களை பார்த்ததே இல்லை. கிடையாது. ஏ அம்மா பேத்திமார்களே, முப்படாதி. ஏ அம்மா முப்படாதி. ஏ வடகுத்தி அம்மா. ஏ மாரியம்மா. ஏ நாகம்மா. 8 பேர் இங்க வாங்க. ஏ ஆவடா. ஆவடனா எந்த ஆவட அப்படி கேட்கணும். ஆவடனா யாரு? அண்ணா இருக்கார வடக்கா? சங்கரங்கோயில இருக்கால ஆவட கோமதி அம்மா, அவதான் ஆவடை அம்மா. எங்க சித்தி ஆவடெல்லாம் போய் சேர்ந்துட்டா. அதாவது ஆவடை அம்மாலும் அம்மா பார்வதி தான், நாகம்மாளும் அம்மா ஆவடை தான். அவளும் ஆவடை தான். அக்கா தங்க 8 பேருமே ஆதிசக்தி அம்சத்தில் வந்து பிறந்தவங்க தானே. அதனால் பார்வதி அம்சம் தான் இந்த முப்படாதி அம்மா. அதனாலே அம்மா முப்படாதி, நீங்க 8 பேர் என் கூட வாரன்னு மட்டும் சொல்லுங்க. நான் இப்பவே உங்களை ஆதி கைலேயங்கிரிக்கு அழைத்து செல்கிறேன் அம்மா என்று கண்ணன் கேட்டவுடனே பார்த்தாள் என் தாயான முப்படாதி. அடியே தங்கைமார்களே, தாத்தா நம்மள கைலேயங்கிரிக்கு அழைத்து செல்வோம் என்று சொல்லுதாரு. அதனால உங்க 7 பேருக்கும் சம்மதமா? சம்மதம் தான். தாத்தா கூட கைலாசத்துக்கு போவோமா? தாத்தா கூட போற கேட்க செய்யணும். ஆமா. தாத்தா கடை கூட்டு போய் முட்டாய் வாங்கி தருவாரு. 10 ரூபா கூசாம செவலிப்பாரு. அதனால தாத்தா கூட போற சம்மதம் தானே என்று 8 பேரும் சம்மதித்தவுடனே அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் அவ தங்கைமார் 8 பேரையும் அழைத்து கொண்டு எங்கு வருகிறார் தெரியுமா? படவில எடுத்து வைத்து சுவாமி அர்ச்சுதன் தான் கோபால், அர்ச்சுதன் தான் கோபால். அக்கா தங்கை 8 பேர் பறக்கும் நல்ல படகதி பண்புடனே ஏத்திக்கொள் நாகலோகம் தனைகடன் நாகலோகம் கைலாசம் கைலாசம் வருவாரா? அங்கே கைலாசம் வாரபோது நாகராஜன் நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் கண்ணன் குழந்தைகளை பறக்கும் படையில் ஏத்திக்கொண்டு கைலாசம் வருகின்ற வேளையில் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு நாசி வேத்து நச்சுன்னு தும்மல் விழுது. அதாவது கிளவி பிள்ளைங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, நமக்கு நாசி உளையும். அந்த பெத்தவளுக்கு அது தெரியுமா? அறிகுறியானது. நச்சு தும்மல் விழுமலா? அதனால் நாகராஜன் நாகக்கண்ணி பெற்றெடுத்த பிள்ளைகளை கண்ணன் எடுத்துக்கொண்டு வருகின்ற வேளையில் இந்த கோழி குஞ்ச களவாண்டு போற மாதிரி களவாண்டு போறாரா? ஆமா. நாசி ஓட்டதுக்கு நமக்கு தெரியுது. உடனே நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் நாசி வேத்து நச்சுன்னு தும்மல் விட்டாங்க. அப்ப பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் அந்த
நாகக்கண்ணி பெண்கொடி நாகராஜன் இடமதில் என் கணவராஜா எஜமானே பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு என்ன மோசம் வந்து விட்டதோ தெரியவில்லை. என்ன அநியாயம் நடக்கும் எனக்கு நாசி வேத்து நச்சுன்னு தும்மல் விழுது என்று நாகக்கண்ணி பெண்கொடியானவள் சொல்ல பார்த்தார் நாகராஜன். ஏ அம்மா நாகக்கண்ணி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். உனக்கு மனசு சங்கடமா இருந்ததேயானால் உடனே வானம் அரண்மனைக்கு போவோம் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒன்று கூடி அங்கே அரண்மனைக்கு வருவான். அரண்மனைக்கு வரவோ பிள்ளைகளை காணா நாகக்கண்ணி முத்து முத்தா முகங்கள் எல்லாம் ஆறாக அங்கமெல்லாம் பவளம் போல கண்ணீர் பவளம் போல பக்கமெல்லாம் பக்கமெல்லாம் அடிப்பாளா அவ பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிப்பாளா அவ சீரியம்மா படம் எடுத்து அவ சீமையெங்கும் தேடுவாளா அந்த நாகராஜ நாகக்கண்ணி பாய்ந்து அவர் படம் எடுத்து பாரேழு உலகமெல்லாம் ஐயா உலகமெல்லாம் தேடிக்கொண்டு வருவாரா தேடிக்கொண்டு வருவாரா கொண்டு வருவாரா அங்க ஜடே கொண்டு வருவாரா போட் 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 அப்படி இருவேர்களும் நான் தேடிக்கொண்டு வருகின்ற வேளையில் பாய்ந்து படம் எடுத்து பார் உலகங்கள் எல்லாம் அப்படியே படம் எடுத்து நிக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே பாம்பு படம் எடுத்து நிக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் படம் எடுத்து அப்படியே மதகரி போல் உயர்ந்து நிக்கும் போது பார்த்தார் கண்ணன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் எடுத்து நிக்கா நாகராஜா நாகக்கண்ணி. நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைகளை தேடி வந்து விட்டாங்க. அவர்கள் நம் பக்கத்தில் வந்தார்களேயானால் நம்ம விஷத்தால் நம்மளை தீண்டி விடுவார்கள். அதனால் பிள்ளையை பறக்கும் படைகள் பத்திரமாகவே வைத்துக் கொண்டு அந்த நாகதாளி வேரை நாகராஜன் முன்னாலையும் நாகக்கண்ணி முன்னாலையும் நீட்டினார் பாருங்க. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் நாகக்கண்ணி. பெருமாள் தான் வந்திருக்கிறார் என்று தன்னுடைய சொரூபத்தை எல்லாம் கோபத்தை எல்லாம் அடக்கி ஒடுக்கி கையெடுத்து வணங்கி பாம்பா அப்படியே தரையில நின்று மண்டி போட்டு நின்று கொண்டார்கள். பொட்டி பாம்பா அடங்குதான் சொல்லுவாளோ. ஆமா, அதுதானே பார்த்தேன். அப்ப பார்த்தார் என் பெருமாளாகிய கண்ணன். ஏ அம்மா நாகக்கண்ணி, ஏ நாகராஜா, அப்பா நாகராஜா, நீங்கள் அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். உன் பிள்ளைகளாகிய முப்படாதி அம்மா, வடக்குத்தி அம்மா, மாரியம்மா, காளியம்மா, இந்த அக்கா தங்கை 8 பேரையும் உங்களால் வளர்க்க முடியாது. உங்களால் இந்த உலகத்தில் வளர்க்க முடியாது. இவர்கள் பூலோகத்தில் உங்களுக்கு பிள்ளையாக வளர்ந்தார்களேயானால் இவர்களுக்கு மதிப்பு இருக்காது. சரி, அதனால் நாளை ஒரு காலத்தில் மகுட சம்ஹாரம் செய்வதற்காகத்தான் இவர்களை நாங்கள் அவதாரம் செய்தோம். மாகாளி முப்படாதி 3 முகத்தோட பிறந்திருக்கா. 3 முகம் கொண்ட முப்படாதி அம்மா, மாரியம்மா, வடக்குத்தி அம்மா, காளியம்மா. அவ அட்டகாளி 8 பேரையும் கைலேங்கிரிக்கு அழைத்து சென்று கைலாசம் கொண்டு வந்து சீரும் சிறப்புமாக வளர்க்க வேண்டும் என்று என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் பறக்கும் படகில் என் அம்பிகை முப்படாதி அம்மா, மாரியம்மா, வடக்குத்தி அம்மா, காளியம்மா, அவ அக்கா தங்கை 8 பேரையும் கைலேங்கிரிக்கு அழைத்து வருகிறாரே.